சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக டஃப்பாக எப்படி எழுதுங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்துச்சா இல்லையா? அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் அழிஞ்சிருந்தாலோ அந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சர் கேட்பாதாலும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் கையில் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கான ஆன்சருக்கு வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வரப்போதுப்பா. எல்லா ஆன்சருக்கு வரப்போதுப்பா. ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க ஆன்சர் கிக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, எக்ஸாம் எப்படி எழுதுனீங்கப்பா? 1 மார்க்கில் எப்படி இன்டீரியர் கேட்டாங்க? 15 அவுட் ஆஃப் 15 யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்தீங்க? அண்ட் 2 மார்க் இன்டீரியர் எப்படி கேட்டாங்க? 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அண்ட் 5 மார்க்கில் எதிரோ சாய்ஸில் எந்த கொஸ்டினில் உங்களுக்கு ரெண்டுமே ப்ரோக்ராம் அந்த மாதிரி கேட்டாங்க? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் ப்ரோக்ராம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே தியரி தான் கேட்டிருப்பாங்க. 2 மார்க் 3 மார்க் மட்டும் கம்பல்சரி எப்படி கேட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கான அடுத்த எக்ஸாமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்சின்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அக்கௌண்டன்சி எக்ஸாம் தான். உங்களுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே தான் எக்ஸாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட முழுசாக உங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக படிக்கலாம். ஃபுல்லாக உங்களுக்கு தியரி வரும், புக் பேக்கில் கலந்தால் வரும். ஓகேங்களா? ஸோ தியரி அப்போ சம்ஸ் எல்லாம் கலந்து வருவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜேர்னல் லெட்ஜர் அந்த மாதிரி கொஞ்சம் 11th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 12th வரைக்கும் கொஞ்சம் அப்டேட்டாக மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 6 நாள் முழுசாக டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 நாள் உட்காந்து புதுசாக பார்த்துட்டு சம்மில் பார்த்தா கூட கடைசி 2 நாள் உட்காந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ பொறுமையாக டைம் எடுத்து பொறுமையாக பண்ணிங்க. நீ ஃபுல்லாக கூட ரெஸ்ட் எடுங்க. இந்த வீடியோ நீ ஆன்சர் கீ பார்த்துட்டு போய் தூங்கிடுங்க. நீ ஃபுல் டே கூட ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோன் பாருங்கள். எல்லாம் ஃபோன் பார்க்கலாம் வச்சுக்கோங்க. இந்த டைம்லேயே பார்த்து முடிச்சிடணும். திரும்பி அந்த 6 நாள் ரிவிஷன் டைமில் அந்த டைமில் ஃபோன் பார்க்கக்கூடாது. இடையில பார்க்கக்கூடாது. பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி ஆஃப் டே ஃபுல்லாக இருக்குது. ஸோ தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ஸோ இதை மூவி பார்க்கறனா பாருங்கள். ஃபன்னாக மூவி பார்க்கறனா பாருங்கள். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ மூவி பாருங்கள். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் பிரைனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஜாலி பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நாளைக்கு காலையில் இன்சூனிங் படிக்கணும். நாளைக்கு மார்னிங் நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 9 மணிக்கு எழுந்திரிச்சு குடிச்சிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நாள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸும் நல்லபடியாக படிக்கலாம் நீங்கள். ஓகேவா? முழுசாக 6 நாள் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி ஆஃப் டே நீங்கள் வேஸ்ட் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அது இது எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்ட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட்டாக எடுக்க போகிறீங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ நல்லபடியாக பண்ணிங்கப்பா. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். நம்முடைய சேனல்ஸில் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேனல்ஸ் உங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் போடலான்னு இருக்கேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக டைம் எடுத்து போடலான்னு இருக்கேன். இப்போ நான் ஒர்க் போய்ட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். நான் சத்தியமாக டைம் சுத்தமாக பற்ற மாட்டேது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு இந்த 2 எக்ஸாம் இருக்கா? 2 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ கொஞ்சம் அதிகமாக போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரி இதே சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நம்மளும் வீடியோ போடலாம். ஓகேங்களா? நம்ம வேறு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்பா. ஓகேவா? ஓகே, சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறப்ப வளரும் பேச வரும்ல. ஸோ ஆன்சருக்கு வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வாட்ஸ்அப் சேனல் வந்துடும். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.